பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். முகம் பொலிவாகிறதுக்கு ஆக்னேஸ் இல்லாம எந்த விதமான அன்இவன் ஸ்கின் டோனும் இல்லாம ஒரு சின்ன மார்க் கூட இல்லாம முகத்தை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ்ல போட்டிருப்போம். பட் இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம ஃபேஸ்ல போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியல. சிகப்பு மிளகாய் இருக்குல்ல, அது வந்து இங்கிலீஷ்ல Cayenne pepper அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மிளகாயை நம்ம ஃபேஸ்ல போடலாமா? கண்டிப்பா போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் போட்டு பார்த்து அதோட ரிசல்ட்ஸையும் சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மிளகாயை எப்படி முகத்துல போட முடியும், ரொம்ப எரிச்சலா இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா நான் ஃபேஸ்ல போகும்போது எரிச்சல் இல்ல, அண்ட் அதை போடுறதால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Cayenne பெப்பரை பிரின்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். நம்பர் 1, நமக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்காக Cayenne பெப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிகப்பு மிளகாயை நீங்க ஃபேஸ்ல போடும்போது உங்க ஃபேஸ்ல அது பிளட் ஃப்ளோவை அதிகரிக்குது. ஏன்னா Cayenne பெப்பர்ல விட்டமின் சி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு. அதனால நம்ம எபிடர்மிஸோட ஹெல்த்தையும் அண்ட் ஸ்கின்னோட ஹெல்த்தையும் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸ்கின்ல பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் எசென்சியலான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுக்குமே சிகப்பு மிளகாய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, ஆக்னேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிகப்பு மிளகாய் முகத்துல போடுறதால குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்னேஸ் மட்டும் இல்லாம ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், இன்ஃப்ளமேட்டரி ஆக்னே எதுவா இருந்தாலுமே நீங்க சிகப்பு மிளகாய் போடலாம். அதனால கண்டிப்பா இது எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆக்னேஸ் பிம்பிள்ஸ்னால வந்த போர்ஸ் எல்லாமே கூட ஃபுல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு சிகப்பு மிளகாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்பர் 3, சொரியாசிஸை குணப்படுத்தும் சிகப்பு மிளகாய் அப்படின்னு சொல்றாங்க. சொரியாசிஸ்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்ல ரொம்ப இரிட்டேட்டிங்கா இல்ல பேச்சஸ் வந்துச்சுனாலோ இல்ல ஃபிளேக்கி ஸ்கின்னா இருந்துச்சுனாலோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல போச்சுன்னா அதை தான் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சிகப்பு மிளகாயை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதால சொரியாசிஸே குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை அப்ளை பண்றது மட்டும் இல்லாம நீங்க உள்ளுக்குமே சாப்பிடலாம், அதாவது இது உங்க டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா சிகப்பு மிளகாய் ஹேர் growth-ஐயும் ப்ரோமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிகப்பு மிளகாயை நல்லா அரைச்சிட்டு அதோட ஆலிவ் ஆயில் சேர்த்து அந்த மிக்சரை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு 12 to 15 days பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் வளர்றதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சிகப்பு மிளகாய் மாஸ்க் எப்படிதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி சேர்த்தாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரியான ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிப்ஸ்டிக், பாபி பிரவுன் தான், மாய்ஸ்சரைசர், பாத் அண்ட் பாடி பெர்ஃப்யூம். இப்போ வர்ஷாஷே. மார்னிங் என்ன மாதிரி ஸ்கின் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்றீங்க? மாய்ஸ்சர் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் எப்பவுமே. ஸ்கரல விளக்கெண்ணெய் போட்டு ஆமா, காலி